ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இந்த இரவுக்குள்ளாகவே இந்த சாயப்பாவின் வார்த்தைகளை நீ கேட்டுட்டீனா நாளைக்கு நிச்சயமா நீயே சற்றும் எதிர்பாராத அளவுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய 2 நல்ல செய்திகள் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உன் வாழ்க்கையில இப்போது நடக்கிற அனைத்துக்கும் நான் தான் பொறுப்பாளனா இருக்கேன். நீ எப்போதும் உன் மனசு சொல்றதை கேட்டு அதன்படி நடந்துக்கோ. உனக்குள்ளேயே இருக்கும் இந்த சாயப்பா தான் உன்னுடைய யோசனைகளை எல்லாம் உனக்குள்ள உருவாக்குறேன். எப்போதும் உன் யோசனைகளுக்கு முடிவையும் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் கொடுக்க போறதும் இந்த சாயப்பா நான் தான். அதனால உன் மனசுக்குள்ளிருந்து உன்னை வழி நடத்துவது நான் தான் என்பதில் எந்த சந்தேகமும் கொள்ளாம நான் சொல்றதை கேட்டு அதன்படி நீ நடந்துக்கிட்டீனா உன் வாழ்க்கையில கண்டிப்பா மறுமலர்ச்சியும் மாற்றங்களும் வந்தே சேரும். நீ வாழ்க்கையில வளர்ச்சி அடைவதற்கும் நல்லது நடப்பதற்கும் இந்த சாயப்பா துணை இருப்பேன். என் மேல நீ முழு நம்பிக்கை வச்சு எல்லா வேலைகளையும் செஞ்சாலே உன் வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயம் வந்துவிடும். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை அழகாக மாறப்போகுது. உன்னுடைய சவால்களையே உனக்கான ஆசீர்வாதங்களாக நான் மாற்ற போறேன். என் மேல நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உன்னை நான் ஒருபோதும் தோத்து போக விட்டுற மாட்டேன் என் செல்லமே. உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கையில எல்லா வகையிலும் வெற்றிகளை தரப்போறேன். நான் சொல்றதை கேட்டு சாயி சாயினி என் பேரை எப்போதும் ஞாபகத்துல வச்சிருக்கிறவங்களும் என்னை நம்புபவர்களையும் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். அப்படிதான் என்ன முழுசா நம்பிக்கிட்டு இருக்க நீயும் எதற்காகவும் பயப்பட வேண்டியதே இல்லை. எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த சாயப்பா என் 2 கரங்களை நீட்டி உன்னை காப்பாற்றுவேன்றதை நீ உணர்ந்துக்கணும். எல்லாமே முடிஞ்சு போச்சு நீ நினைக்கும் போதுதான் என் ஆட்டத்தை நான் தொடங்கி வைப்பேன். இப்போதும் அப்படிதான் என்னுடைய திட்டப்படி உன் வாழ்க்கையில நல்ல விஷயங்களை நடத்த வந்திருக்கேன். என்னை முழுசாக நம்பக்கூடிய உனக்கு இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும். என் மேல நம்பிக்கையோடு இருக்கும்போது நீ ஒருபோதும் தோற்று போக மாட்டாய் என் செல்லமே. மனிதர்கள் எப்போதும் 2 விதமான நிறம் உள்ளவர்களாக இருக்காங்க. இங்க நிறம்னு நான் சொல்றது அவங்க மனசுதான். அதாவது வெள்ளை மனசோட தூய்மையானவர்களாக நல்லவர்களாகவும் இருக்காங்க. கெட்ட மனசோட அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்கக்கூடிய குணமுள்ளவர்களாகவும் இருக்காங்க. நீ எப்போதும் உன் வாழ்நாள் முழுவதும் பணிவாகவும் அன்பாகவும் இருக்க தயாராகு. உன் வாழ்க்கைய ஒரு பட்டாம்பூச்சியை போல அழகாக வண்ணமயமாக நான் மாற்றி காட்டுறேன். நீ எப்போதும் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்க தயாராய்க்கோ என் தங்கமே. உனக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நீ எதிர்பார்ப்பதை விட சிறப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்குறேன். நீதான் எல்லாமேன்னு என்னையே நம்பியிருக்கும் என் அன்பு பிள்ளையான உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நானும் உன் கூடவே இருந்து உனக்கான எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செஞ்சு தரேன். நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலகி போக மாட்டேன் என் செல்லமே. உன்னுடைய நேர்மறையான நல்ல எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கையில நேர்மறையான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கும். நீயும் எப்போதும் சரியான பாதையில போக முடியும். உன் வாழ்க்கை பாதையில வெளிச்சம் இருக்கும்படியும் நீ ஜெயிச்சு சந்தோஷமா வாழும்படியும் இந்த சாயப்பா நான் செய்கிறேன். நீ எப்போதும் மற்றவங்களோட உன்னை ஒப்பிட்டு பார்த்து உன் வாழ்க்கையை வீணடிச்சிடாத. உன் வாழ்க்கையில நீ ஜெயிப்பதற்கும் வெற்றி பெறுவதற்கும் என் துணை எப்போதும் உனக்கு இருக்கும். நீ சாப்பிட்ற ஒவ்வொரு கவலம் சாப்பாடும் ஒவ்வொரு கை உணவும் என்னால் உனக்கு கொடுக்கப்பட்டது தான். அதனால் சந்தோஷமாக சாப்பிடு. அது இல்லை இது இல்லைன்னு சாப்பாட்டை குறை சொல்வதோ சாப்பாட்டை வீணாக்குவதோ வேண்டாம். அதே போல் உனக்கு கோபமோ வருத்தமோ இருந்துச்சுன்னா சாப்பிடாம அதை உன் சாப்பாட்டில் காட்டவும் கூடாது என் தங்கமே. நானே உனக்கு ஆதாரமும் பக்கபலமுமா இருக்கும்போது கண்டிப்பா எதுவுமே தப்பா நடக்க விட்டுட மாட்டேன். எப்போதும் நீ எதை செய்யறதா இருந்தாலும் எல்லாருக்கும் நன்மையை செய்ய பழகு. நீ செய்த தான தர்மம் உன் வாழ்க்கையில நல்லதை நடத்தும்படி உனக்கு நன்மைகள் கிடைக்கும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். என்னை சரணடைந்த உனக்கு இனி எல்லாமே நல்லதாக மட்டுமே நடக்கும். எப்பவுமே என் மேல நீ முழு நம்பிக்கை வச்சினா கண்டிப்பா நல்ல விஷயங்களை நானே நடத்தி முடிப்பேன். உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும்படியும்
உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகும்படியும் கூட இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். என்னை முழுவதுமாக சரணடைந்தனே, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன் மனசில் இருக்கிற குழப்பங்களையும் கவலைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் போக்கி உனக்கான வெற்றியை நான் தருவேன். உன் வாழ்க்கை புள்ளிகளை நானே இணைப்பேன் என் செல்லமே. நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் மகிழ்ச்சியோட மனநிறைவோடு இருக்க பழகு. இப்போதே உன் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படி இந்த சாயப்பா செஞ்சு தர்றேன். எப்போதும் நீ மனநிறைவோட மகிழ்ச்சியோடு வாழணுங்கிறது தான் என்னுடைய ஆசையாக இருக்குது. எல்லா மனிதர்களின் செயல்களும் அவர்களையும் பாதிக்கும், சுற்றி இருப்பவர்களையும் பாதிக்கும். நீ எப்போதும் உன் செயல்களால் எந்த பாதிப்பும் உனக்கும் மற்றவங்களுக்கும் வராத அளவுக்கு நல்ல செயல்களை நல்லபடியாக யோசித்து செய்யக்கூடிய பிள்ளையாக இருந்துவிடு என் செல்லமே. பல சமயங்களில் நீ பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கிறதுக்கும் பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறதுக்கும் காரணமாக இருப்பதே உன்னுடைய பொறுமை இல்லாததால் தான். எப்போதும் எந்த விஷயமா இருந்தாலும் பொறுமையாக செய்ய பழகு. உன் எண்ணங்கள் மீது உன்னுடைய கவனம் இருக்கட்டும். நல்ல எண்ணங்களோட நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இருந்தீனா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். உனக்கு துணையாக இருக்கும் இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் அழகான எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்குறேன். கூடிய சீக்கிரம் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் மறைந்து உன் வாழ்க்கையில் அன்பும் மகிழ்ச்சியும் வந்து சேரப்போகுது. உன் மனசில் இருக்கக்கூடிய பயத்தை நீக்கி நல்லதை நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என் அன்பு பிள்ளையான நீ நல்லா இருக்கணுன்ற நல்ல எண்ணத்தோடு தான் நான் அனைத்து விஷயங்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. கண்டிப்பாக உனக்கு நல்லது நடப்பதற்கு தடையாக இருக்கும் அத்தனை விஷயங்களையும் இன்றிரவோடு இரவாக சரி செய்து நாளைக்கே நல்லது நடக்கும்படி செய்ய போகிறேன். மெல்ல மெல்ல சூரியன் எப்படி மேலெழுந்து உலகம் முழுவதும் ஒளி பரப்புகிறதோ அதே போல உன் வாழ்க்கையில் ஒளியை பரப்பி உனக்கான நல்லதையும் நடத்தி தருவேன். என்னை நம்பக்கூடிய உனக்கு இனி எல்லாமே நல்ல விதமாக நடக்கும். என் ஆசீர்வாதங்களை உன் மீது மழையாக பொழிந்து உன்னை வழி நடத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என் அன்பு பிள்ளையானனே, இனிமேலும் எதற்காகவும் கவலை கொள்ள வேண்டாம். உன்னுடைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கான பொறுமையையும் வெற்றியையும் நான் தரப்போகிறேன். நீ எப்போதும் பொறுமையை கடைப்பிடிக்க கற்றுக்கிட்டினா எல்லாமே நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும். நீ என்னை நம்புனினா இந்த சாயப்பா எல்லா கஷ்டமான பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை விடுவித்து உனக்கு சுகமான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுப்பேன் என் செல்லமே. என்னுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் அருளுக்கும் முன்பாக இந்த உலகத்தில் எதுவுமே ஈடு இணையாக இருக்க முடியாது. அதனால தான் நானே உனக்கு துணையாக ஒரு தாய் போல உனக்கு உண்மையான அன்பு செலுத்தி உன் வாழ்நாள் முழுவதும் உன் கூடவே வரப்போகிறேன். உன்னுடைய கவலைகளிலிருந்து உன்னை விடுவித்து உன்னை சந்தோஷப்படுத்த நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே. இனிமே என் ஆசீர்வாதத்தோட நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் நல்லபடியாக உனக்கு நடக்கப் போகுது.